நான் வந்து இந்த கிளாஸில் வந்து என்ன கற்றுக்கிட்டேன்னா, மாஸ்டர் வந்து நிறைய செல்ஃப் ஹீலிங், மற்றவங்களுக்கு ஹீல் பண்ணுறது, நிறைய கான்ஃபிடென்ட் லெவல் பேசுகிறதுக்கு. இப்போ நான் எல்லாம் பேசிகிட்டு இருக்க மாட்டேன் மோஸ்ட்லி, அங்கே நின்று வேடிக்கை தான் பார்த்துட்டுருப்பேன். நான் வந்து ஒரு தைலம் பாட்டலோட எப்பயுமே வெளியில் வந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சுற்றிக்கிட்டே தான் இருப்பேன். ஆனால் இருந்தாலும் அந்த தைலம் பாட்டு நான் விட மாட்டேன். அவ்வளோ கனெக்டிவிட்டி அவ்வளோ அதிகமாக இருந்துச்சு. நான் வந்து எனக்கே நான் செல்ஃபு கா போட்டுட்டு இருக்கிறதால எனக்கு வந்து அந்த இங்கே வந்து அந்த இந்த ஏசிலாம் எனக்கு ஒத்துக்காது மோஸ்ட்லி. அதனால் நான் அந்த அந்த ஹீல் பண்ணிவிட்டு நான் வந்திருக்கு யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அப்புறம் என் பசங்களுக்கெல்லாம் ஸ்கூலுக்கு போனால் ஒரு எக்ஸாம் வந்தால் பயப்படுவாங்க. பயப்படாமல் போயிட்டு வா, நீ நல்லா எழுதிட்டு வருவ அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் மிஸ்ஸு வந்து இப்போ நல்லா படிக்கிறான், இதுக்கப்புறம் ஹீல் பண்ணி இந்த வாட்டரில் நான் டெய்லி நான் கொடுத்துட்டுருப்பேன். அது நான் ஒரு நாள் மறந்துட்டேன். இன்னும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது வாட்ரு அப்படின்னு கேட்டு கேட்டு வாங்கி அவன் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லும் போல். அப்புறம் நான் ஸ்கூலுக்கு போன ஒரு மேம் வந்து என்னை கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் டேஷ் ஆயிடுச்சு. அவங்க வந்து எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் இடையிடையே போயிட்டு இருந்தால் இப்போ என்கிட்ட கிட்ட வராங்க. நான் வந்து நமஸ்தே மேம் அப்படின்னு சொன்னால் அவங்க நமஸ்தே மேம் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸில் பேசணுன்னா கொஞ்சம் அந்தளவுக்கு நான் பேச மாட்டேன், டைம் இருக்காது. இப்போ நல்லா இன்வால்மெண்ட் அவங்களோட என் கூட வந்து நல்லா பராமப்படுற அளவுக்கு பேசுகிறா. நீ நிறையா உனக்கு உன்னுடைய கிளாஸ் மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் மற்ற கிளாஸ்லாம் போய் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு பேசிகிட்டே இருக்கிறியே, என்ன நீ எப்படி பேசுகிற. அதுக்கப்புறம் நிறையா என்ஜாய்மெண்ட்டோடு தான் சுற்றின்னு இருக்கிறது. என் வீட்டுக்கார் வந்து என்ன எப்படின்னா, ஃபஸ்ட்லாம் அவங்க ஒரு மாதிரி யாருன்னா பார்த்தாங்களா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா பேசவே மாட்டார் மோஸ்ட்லி. இப்போல்லாம் வந்து என்ன உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூப்பிட்றாங்க, போய் பார்த்துட்டு வா, அப்படி பேசிட்டு வா. அவங்க இந்த மாதிரி மொக்கை அடிச்சிட்டு இருந்தால காலையிலே மொக்கை, இதிலே மொக்கை, அங்கேயும் மொக்கை மொக்கை மொக்கை. நாங்கள் ஏதோ பேசின்னு இருப்போம், அது அவருக்கு பிடிக்காது. இப்போல்லாம் எல்லாம் பேசினா தான் ஒரு எதனா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு போய் தெரிஞ்சுக்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறது. இப்போ எதனா ஒன்று பேசுகிறோம்னா அப்போ அவர் வந்து கோவம் எதுக்கு தான் சிடு ஏன் இப்படி சிடுன்னு இருக்க, சிடு மாற்றிட்டு நல்லா ஜாலியாக பேசுனா தானே எல்லா பசங்களும் மிங்கிள் ஆவாங்க. ஏன் பசங்க எதுக்குப்பா டேடி வருங்க, டேடி வரவே வேணாம், அவங்க மம்மி வீட்டிலே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ வந்து அவங்களுக்கு வாங்கி தர மாதிரி ஏதோ ஒரு அவங்கக்கிட்ட இன்வால்மெண்ட்டோடு பேசுகிறதால அவங்க ஜாலியாக இருக்கிறதால டேடி எப்போமா வருவாங்க, டேடி எப்போமா வருவாங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்குது இப்போதைக்கு. ஆனால் அவர் வந்து நல்லா இப்போ வந்து இப்போ நான் கிளாஸுக்கு போகிறது தெரியும், எங்கன்னா போயிட்டு வா அப்படின்னு ஒரு ஜாலியாக விட்டு கொடுக்குறேன். இவ்வளோ தூரம் நான் வந்ததுக்கே பெரிய விஷயம் நான் வந்ததுக்கே. ஏன்னா நான் கிளாஸுக்கு வேறு போகணுமே, இது வேறு நான் வீட்டுக்கு வந்துட்டு இங்கே வந்து நான் போகணும். டெய்லியும் போயிட்டு நீ ஜாலியாக சடிக்காமல் போயிட்டே இருக்கிற உங்கள் அம்மா வீட்டுக்கு. நீ எங்கள் அம்மா வீட்டுக்கு அவங்க நான் அனுப்புறேனா இல்லையா, என்னையே தடை பண்ணிகிட்டே இருக்க, என்னையும் விடு, நானும் கொஞ்சம் என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவேன் சார். அதுலேருந்து என்னை கிளாஸுக்கு டெய்லியும் அனுப்புனது அவருக்கு நன்றி. மாஸ்டர் நன்றி, எங்கள் டாடிக்கு ரொம்ப நன்றி.